நீங்க எவ்வளவு குண்டா இருந்தாலும் சரி, உங்க வயிறு, கால் இதெல்லாம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தே அதை ஈஸியா குறைக்கலாம். அதுக்கான டயட் சார்ட்டை தான் பார்க்க போறோம். ஒரு 1500 கேலரிஸ் வர மாதிரி வெஜ் டயட் சார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா இட்லி ஒரு 150 கிராம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு தொட்டுக்கியா நம்ம வந்து தக்காளி கொத்தமல்லி சட்னி எடுத்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது கூடயே பன்னீர் சோயா டிக்கா வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ மதியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 200 கிராம் வர மாதிரி ஒயிட் ரைஸ் எடுக்க போறோம். இது கூடவே ஒரு 150 கிராம் வர மாதிரி முருங்கைக்காய் சாம்பார் எடுத்துக்கலாம். 100 கிராம் வர மாதிரி அவரைக்காய் பொரியல் எடுத்துக்கோங்க. நீங்க அவரைக்காய் தான் இல்லை, ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். பட் அவரைக்கால கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸா வெள்ளரிக்காய் ஒரு 75 கிராம் எடுக்க போறோம். ஆப்ரிகாட் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. வால்நட் ஒரு 25 கிராம் எடுத்துக்கலாம். நைட்டு டின்னருக்கு ஒரு 150 கிராம் வர மாதிரி பன்னீர் பட்டர் தோசை எடுத்துக்கோங்க. ஒரு 75 கிராம் வர மாதிரி கோகனட் சட்னி எடுத்துக்கோங்க. இதுல புரோட்டீன் ஒரு 53 கிராமும், கார்ப்ஸ் ஒரு 143 கிராமும், ஃபேட் ஒரு 83 கிராமும், ஃபைபர் ஒரு 30 கிராமும் கிடைக்குது. இந்த டயட் சார்ட்டோட டோட்டல் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 1535. இது ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ்டான டயட் சார்ட். இப்போ நீங்க உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ இல்லை குறைச்சோ இந்த டயட்டை அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் அவுட் சீரியஸ் கொடுத்துட்டு இருந்தோம். 2 வாரம் முடிஞ்சிச்சு, 3rd வீக்ல இருக்கும். லாஸ்ட் வீக் பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே 4 செட்ஸ் 12 கவுண்ட்ஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த வாரம் வந்து அதே 4 செட்ஸ் 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதே ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரத்தில் 5 நாள் பண்ணுங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ மறக்காம இந்த டயட் சார்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எவ்வளோ வெயிட் குறைஞ்சது என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நேற்று வந்து நிறைய பேர் வெஜ் டயட் சார்ட் வேணும்னு சொல்லியிருந்தீங்க, அதனால வெஜ் டயட் சார்ட் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இது தவிர எந்த மாதிரி டயட் சார்ட் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அப்கமிங் டேஸில் அதே மாதிரியே டயட் சார்ட்ஸை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டயட் சார்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.